ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் இனிமையான நாளாக தொடரட்டும். சமுதாயத்தில் எல்லோர்கிட்டையுமே நல்லா பேசி பழக விரும்பக்கூடியவர்கள் தான் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நண்பர்கள். நீங்கள் இயல்பாகவே நீங்கள் எல்லோர்கிட்டையுமே எளிதாக பேசி எல்லோர் மனதிலும் இடம் பிடிக்க தெரிஞ்சவங்களாக இருப்பீர்கள். நீங்கள் எந்த செயலை செய்தாலுமே அதை அவசரமாக செய்யவே மாட்டீர்கள். நீங்கள் ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதில் நடக்கக்கூடிய முழுமையான விபரீதத்தையுமே அலசி ஆராய்ந்து களத்தில் இறங்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். மிதுன ராசியோட சின்னம் இரட்டை வான இரட்டையர்கள். இந்த ராசியில் இருக்கிறவங்க எப்பொழுதுமே என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தா இரட்டை குணம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் எப்பவுமே இரட்டை சிந்தனையோடு செயல்படுவீர்கள். எந்த ஒரு விதமான மறைமுக நோக்கமுமே மிதுனராசி அன்பர்கள் உங்ககிட்ட இருக்காது. இப்படிப்பட்ட மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைந்திருக்கு? ஆடி அமாவாசைக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, தாக்கங்கள் என்ன? மிதுன ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம், மிருகசீரிடம், திருவாதிரை இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தால் மிகப்பெரிய மாற்றம் வரும். அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மிதுன ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்மளோட சேனலை பார்க்கிறீர்கள் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள். மிதுன ராசி அன்பர்கள் கலகலப்பான பேச்சுக்கு சொந்தக்காரர்களாக இருப்பீர்கள். கள்ளங்கபடமற்ற பேச்சுக்கும் நட்பு வட்டாரம் உங்களுக்கு விரிந்திருக்கும். நீங்கள் மிகவுமே அன்பு, பண்பு, பாசத்துக்கு அடிமையானவர்களாக இருப்பீர்கள். எல்லோரிடமுமே நீங்கள் எல்லா விஷயத்தையுமே அவ்வளவு எளிதில் பகிர்ந்து கொள்ள மாட்டீர்கள். உங்களுடன் நெருங்கி பழகினால் மட்டும்தான் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு புரிந்து கொள்கிற மாதிரியான செயல் இருக்கும். ஏழை பணக்காரன் என்ற பேதம் உங்களிடம் இருக்கவே இருக்காது. மூட நம்பிக்கை எல்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்படி நல்ல நிறைய இயல்பு, சிறப்பான குணம் கொண்டிருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களே, மற்றவர்களுக்கு நல்லது செய்தாலுமே உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய தீமைகளை விரட்டி அடிக்கவும் நன்மைகளை பெறவும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தால், உங்களோட ராசி அதிபதி யார்? புதன் பகவான். புதன் ஆதிக்கம் நிறைந்தது யார்? நாராயணன். அதனால் புதன்கிழமையில் மிதுனராசி அன்பர்கள் நீங்கள் நாராயணன் வழிபாட்டை செய்தால் நன்மைகளை எல்லா விதத்திலுமே பெற முடியும். இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், நன்மை நடக்கும். இப்போ கூட நீங்கள் உங்களோட மனதார நாராயணை மனதார வேண்டிக் கொண்டு எந்த ஒரு விஷயத்தை பிரார்த்தனையாக வையுங்கள். அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் வந்து சேரும். புதன்கிழமையில் நாராயணன் வழிபாடு மிதுனராசி அன்பர்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடியதாக அமையும். நாங்களுமே உங்களுக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். எல்லா விதத்திலுமே மிதுனராசி அன்பர்கள் நாராயணனின் பரிபூர்ண அருளும் கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செய்து கொள்கிறோம். மிதுன ராசியில் இருக்கக்கூடியவங்க எப்பொழுதுமே எல்லோருக்கும் நல்லது மட்டுமே செய்யக்கூடியவங்க. நாம் சொன்னோம் இல்லையா, கலகலப்பான பேச்சுக்கு சொந்தக்காரர்களாக மிதுனராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீர்கள் அப்படின்னு. அதுக்குன்னு மிகவுமே தொடர்ந்து பேசுபவர்கள் எல்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னாலுமே அதில் தீர்க்கமாக கரராக பேசக்கூடியவர்களாக இருப்பீர்கள். புதன் ராசிக்காரர்களாகிய நீங்கள் என்பதனால எளிதில் இருந்த சென்டிமெண்ட்டுக்காக எல்லாம் விழமாட்டீர்கள். வசதியாக வாழ்வது உங்களுக்கு பிடிக்கும். ஆனால் நியாயம் தவறாமல் நடப்பீர்கள். நீங்கள் சரியான ஒரு விஷயத்தை திட்டமிட்டு விட்டீர்கள் என்றால் அதில் வெற்றி பெறும் வரைக்குமே கடுமையாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் நட்புக்கு ஆதரவாக இருப்பீர்கள். இந்த மிதுன ராசிக்காரர்கள் கிட்ட இருக்கக்கூடிய மிகவுமே சிறப்பான குணம் என்ன அப்படின்னு பார்த்தா, எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலுமே அதை எளிதில் சமாளிக்கக்கூடிய திறமை உங்களிடம் இருக்கும். தாராள குணமுமே உங்களிடம் இருக்கும். முற்போக்கு சிந்தனை இருந்தாலுமே பழைய விஷயங்களை விட்டுவிட மாட்டீர்கள். எவ்வளவுதான் உங்களுக்கு மனப்போராட்டம் வந்தாலும் அதை பெரிதாக வெளியிலேயும் காட்டிக்க மாட்டீர்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே உடனே கற்றுக்கொள்வீர்கள். சாமர்த்தியம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். சுய முன்னேற்றம் உடையவங்க தான் இந்த மிதுனராசி அன்பர்கள் நீங்கள். அதுவும் இந்த கேலி கிண்டல் பேசுவதில் மிகவும் கெட்டிக்காரர்களாக நீங்கள் இருப்பீர்கள். நீங்கள் உங்களோட நண்பர்கள் கிட்ட கூட பாருங்கள், விவாதம் செய்வது, கலந்து பேசுவது, அந்த கிண்டல் கேலி செய்வது, மகிழ்ச்சியாக இருப்பது எல்லாம் மிகவும் விரும்பக்கூடியவர்களாக இருப்பீர்கள். உங்களை சுற்றி எப்போவுமே நண்பர்கள் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஆடி மாத கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் புதன் இருக்கிறார் இல்லையா,
அவர் உங்களோட ராசியிலேயே இருக்கிறார். ஆனாலும் அவர் வக்கிரத்தில் இயங்குகிறார். இதனால் உடல் ஆரோக்கியத்தில் வேண்டுமானால் இந்த மாதம் சின்ன சின்ன பாதிப்புகள் வரும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்ய முடியலையே அப்படின்னு கவலை வரும். உங்கள் ராசியில் குருவின் ஆதிக்கம் இருப்பதால் தொழிலில் பலம் சிறப்பாக இருக்கும். அதே நேரம் மனப்பயமும் கொஞ்சம் நிம்மதி குறைகிற மாதிரியான விஷயங்களும் நடக்கும். இடம் மாறுதல் செய்வதற்கான சிந்தனை அதிகரிக்கும். தொடங்கிய காரியத்தில் முடிப்பதில் சின்ன சின்ன தடை தாமதம் வரலாம். ஆனால் மிதுன ராசியில் சுக்கிரன் வரும்பொழுது உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 12 ஆகிய இந்த 2 இடத்துக்குமே அதிபதி சுக்கிரன். விரையாதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு வரும்பொழுது விரயங்கள் கொஞ்சம் அதிகரித்து தான் செய்யும். அப்போ செலவுகளுமே வரும். ஆனால் நீங்கள் பெரிதாக அதை நினைத்து கவலைப்பட தேவையில்லை. ஏனெனில் திட்டமிட்ட காரியத்தில் நீங்கள் சிறப்பான முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்புமே வரும். பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வந்தாலுமே பாதிப்புகள் எதுவும் ஏற்படுத்தாது. மனக்குழப்பம் நீங்கும். புதிய முயற்சிகள் வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். அனுபவஸ்தார்களின் ஆலோசனை கேளுங்கள், அது சமயத்தில் கை கொடுக்கும். இந்த மாதம் உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்குவீர்கள். பயணங்களுமே பலன் தரும் வகையில் அமையும். 13ஆம் தேதி கன்னிராசிக்கு செவ்வாய் வரும்பொழுது இந்த மிதுன ராசிக்கு 6, 11ஆம் இடங்களுக்கு அதிபதியாக செவ்வாய் இருக்கிறார். இவர் சுகஸ்தானத்துக்கு வருகிறார் என்று வைத்துக்கொள்ளலாம். இந்த சமயத்தில் பொருளாதார நிலை மகிழ்ச்சியை கொடுக்கும். இருந்தாலுமே உங்களோட மேல் அதிகாரிகள் உங்களோட திறமையை சரியான அங்கீகாரம் கொடுக்கவில்லை என்ற கவலை வரும். அதெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். உங்களுக்கு என்ன சொல்கிறார்களோ அதை சரியாக செய்யுங்கள். வரவேண்டிய நன்மை கட்டாயம் உங்களுக்கு வரும். விரையாதிபதி உங்களுக்கு கடன் சுமையை கொஞ்சம் அதிகரிக்க செய்யலாம். அதனால் பழைய கடன்களை அடைக்க புதிய கடனை வாங்குகிற மாதிரியான சூழல் வரும். சமூகத்தில் உயர்ந்த மனிதர்களை நீங்கள் திடீரென பக்தி கொள்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்கும். கவனமாக செயல்படுங்கள். அதே நேரம் உடல் ஆரோக்கியத்திலுமே நீங்கள் கொஞ்சம் அக்கறை செலுத்தணும். ஏனெனில் இந்த மாதம் மருத்துவ செலவுகள் ஏற்படும் வாய்ப்பு இருக்குது. கடகராசிக்கு புதன் வரும்பொழுது மிதுன ராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அவர் தனஸ்தானத்திற்கும் வரும்பொழுது இந்த நேரம் பணவரவு தாராளமாக வந்து சேரும். குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கு வழி பிறக்கும். விட்டுட்டு போன வரன் மீண்டும் வரும். வீடு கட்டும் முயற்சி பலன் கொடுக்கும். பெற்றவர்களின் ஆதரவு பெரிதாக உதவியாக இருக்காது. வீடு கட்டுவது அல்லது கட்டிய வீட்டை விலைக்கு வாங்குவது பற்றின சிந்தனை மேலோங்கும். உடல் நலக்குறைபாடு பற்றின சிந்தனை மேலோங்கும். வெளிநாடு செல்லும் முயற்சிக்கு இப்போ அஸ்திவாரம் போட போறீர்கள். அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள போறீர்கள். வருமானம் உயர்வுக்கு உங்களோட நண்பர்கள் மூலம் நல்ல வழி பிறக்கும். புதிய ஒப்பந்தம் வந்து சேரும். பங்கு சந்தை மூலம் பலன் கிடைக்கும். விலைக்கு சென்ற சொந்தங்கள் விரும்பி உங்களிடம் வந்து பேச போறாங்க. அவர்கள் செய்த தவறை அவர்களாக உணர்ந்து விடுவார்கள். பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு நினைத்ததோடு செயல்பட்டால் நன்மைகளை பெறக்கூடிய வியாபாரம் மற்றும் தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கு புதிய கூட்டாளிகளால் பிரச்சனை வரலாம். புதிய கூட்டாளிகள் கிட்ட கொஞ்சம் கவனமாக பேசி பழகுங்கள். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மாதத்தின் கடைசியில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். சிறப்பான செய்த செயலுக்கு பாராட்டு கிடைக்கும். அங்கீகாரம் பெறுவீர்கள். மாணவ மாணவிகளுக்கு படிப்பு விஷயத்தில் அக்கறை அதிகரிக்கும். பெண்களை பொறுத்தவரைக்கும் குடும்ப சுமை கொஞ்சம் அதிகரித்து தான் இருக்கும். வீட்டில் இருக்கிறவர்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு சரியாக கிடைக்காது. பணியாளர்களின் பிரச்சனை கொஞ்சம் சமாளிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். கொஞ்சம் கவனமாக உங்களோட பணிகளை செய்தீர்கள் என்றால் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல் பார்த்து கொள்ளலாம். பிரச்சனை வந்தால்தானே நாம் சமாளிக்க வேண்டும். பிரச்சனை வராமல் பார்த்து கொண்டால் நன்மைகளை பெற முடியும் இல்லையா? மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் எல்லாம் சிறப்பாக அமையக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைந்திருக்கு. மற்றபடி எல்லா விஷயத்திலுமே நீங்கள் கவனமாக இருந்தால் நன்மைகளை பெறலாம். கவனமாக இருங்கள். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் நாராயணனின் அருளால் எல்லா விதத்திலுமே நன்மைகள் பெற்று நலமுடன் வாழ நாங்கள் எங்கள் சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்கிறோம். மிதுன ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருந்திருக்குன்னு நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவில் சொன்ன விஷயத்தை கவனமாக நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். கோபப்படுவதை குறைத்து கொண்டால் நன்மையை பெற முடியும். இன்னும் இந்த கிரக நிலைகளால் என்ன மாதிரி மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதை சரியாக புரிந்து கொண்டு நடந்து கொள்ளுங்கள். இந்த பதிவு மிதுன ராசி அன்பர்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் மிதுன ராசியாக இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போதான் முதல் முறையாக நம்மளோட சேனலை பார்க்கிறீர்கள் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து வைத்துக்கொள்ளுங்கள். அப்போ தான் நாங்கள் போடும் ஒவ்வொரு பதிவுகளுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.
தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.